வணக்கம். முதலாளி என்கிற யூடியூபின் 3வது எபிசோடுக்கு தங்களை வரவேற்கிறேன். சென்ற வாரம் ப்ரொப்ரைட்டர்ஷிப் என்றால் என்ன என நாம் பார்த்தோம். இந்த வாரம் பார்ட்னர்ஷிப் என்றால் என்ன என தெரிந்து கொள்வோம். பார்ட்னர்ஷிப் என்பது 2 அல்லது அதற்கு மேலாக 20க்கு உள்ளாக பங்குதாரர்கள் சேர்ந்து ஒரு தொழிலை நிறுவி நடத்துவது பார்ட்னர்ஷிப். பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்னாலும் பார்ட்னர்ஷிப்னாலும் ஃபார்ம்னாலும் ஒன்று. பார்ட்னர்ஷிப்பை டீடுன்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. யாரெல்லாம் பங்குதாரர்கள், அவர்களின் பெயர், விலாசம், வயது, எவ்வளவு ஒரு பார்ட்னரும் எவ்வளவு முதலீடு செய்கிறார்கள், எந்தெந்த பார்ட்னர் எவ்வளவு முதலீடு செய்கிறார், எந்தெந்த பார்ட்னர் எந்தெந்த பணி செய்ய போகிறார்கள், என்ன தொழில் செய்ய போகிறார்கள், எங்கு செய்ய போகிறார்கள், எப்படி செய்ய போகிறார்கள், லாப நஷ்டம் எந்த விகிதாச்சாரத்தில் பிரித்து கொள்ளப் போகிறார்கள், சம்பளம் உண்டா, எவ்வளவு சம்பளம் யார் யாருக்கு, இப்படி அனைத்து ஷரத்துகளையும் பேசி முடிவு செய்து ஒரு டீடாக 300 rupees ஸ்டாம்ப் பேப்பரில் இந்த ரெண்டல் அக்ரிமெண்ட் தயாரிப்பது போல் இந்த பார்ட்னர்ஸ் டீடை நீங்கள் தயாரிக்க வேண்டும். இந்த பார்ட்னர்ஷிப் டீல் ரெடி ஆனதும் இதனை ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பதிவு செய்தல் வேண்டும். பதிவு செய்தல் கம்பல்சரியா அப்படி என்று கேட்டால் அல்ல, கம்பல்சரி அல்ல. ஆனால் நடைமுறையில் ரிஜிஸ்டர் பார்ட்னர்ஷிப் ஃபார்மை தான் எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள், வங்கிகளாகட்டும் சப்ளையர்களாகட்டும். அதனால் நீங்கள் ரிஜிஸ்டர் செய்து கொள்வது நல்லது. பார்ட்னர்ஷிப்பை ரிஜிஸ்டர் செய்து ரிஜிஸ்டர் டீட் உங்கள் கையில் கிடைத்தவுடன் பேன் கார்டுக்கு உங்கள் தொழில் நிறுவனத்தின் பேரிலேயே நீங்கள் பேன் கார்டுக்கு விண்ணப்பிக்கலாம். ப்ரொப்ரைட்டர்ஷிப்பில் தொழில் நிறுவனத்தின் பேரில் பேன் கார்டு தரமாட்டாங்கன்னு சொன்னேன். ஜனா என்டர்பிரைஸ்ன்னா தரமாட்டாங்க, ஜனா என்டர்பிரைஸ் பேரில் ஜனநாயகம் பேரில் தான் தருவாங்க. இந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஒரு செப்பரேட் லீகல் என்டிட்டி. ஆனால் ப்ரொப்ரைட்டர்ஷிப் செப்பரேட் லீகல் என்டிட்டி இல்லை. அதனால் தான் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் செப்பரேட் லீகல் என்டிட்டி என்ற தோற்று உங்கள் தொழில் நிறுவனத்தின் பெயரிலேயே பேன் கார்டு இஷ்யூ செய்வார்கள். பேன் கார்டு வந்ததும் இந்த டீடையும் பேன் கார்டையும் வைத்து உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆப்பில் MSMEக்காக ரிஜிஸ்டர் செய்து உதயம் சர்டிஃபிகேட்டை பெற்றுக்கொள்ளலாம். இதுதான் MSME ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட். தற்பொழுது அதன் பெயர் உதயம் சர்டிஃபிகேட் என மாறிவிட்டது. ஸோ டீல் வந்துச்சு, பேன் கார்டு வந்துடுச்சு, MSME உதயம் சர்டிஃபிகேட்டும் வந்துவிட்டது. தற்பொழுது இது 3ஐயும் வைத்து வங்கிக்கு சென்று கரண்ட் அக்கவுண்ட், உங்கள் நிறுவனத்தின் பெயரிலேயே கரண்ட் அக்கவுண்ட் ஓப்பன் செய்து கொள்ளலாம். கரண்ட் அக்கவுண்ட் ஓப்பன் செய்த பின் நீங்கள் உங்களது தொழிலை ஆரம்பித்து நடத்தலாம். இது பேர் ஜெனரல் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் அப்படி என்பார்கள். இந்த லைபிலிட்டி இதில் செப்பரேட் என்டிட்டி இருக்குன்னு சொன்னேன். பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் ப்ரொப்ரைட்டருக்கு நோ செப்பரேட் என்டிட்டின்னு சொன்னேன். லைபிலிட்டி ப்ரொப்ரைட்டர்ஷிப்லையும் சரி பார்ட்னர்ஷிப்லையும் சரி liability unlimited. Liability unlimited, அதாவது solely jointly and severally liable for
பார்ட்னர்ஷிப் டெட்ஸ் அப்படின்னு வந்தோம். அதாவது ஒரு பார்ட்னரும் தனித்தனியாகவோ கூட்டாகவோ தொழில் கடனுக்கு பொறுப்பு என்று அர்த்தம். ஸோ அன்லிமிட்டட் liability, jointly and severally liable for debts, business debts. அப்போ எல்லா பார்ட்னர்ஸும் பொறுப்பு, தனித்தனியாகவோ மொத்தமாகவோ சேர்ந்தோ. இந்த லயபிலிட்டி அன்லிமிட்டதுங்கிறதுனால 2008 அரசாங்கம் லயபிலிட்டி லிமிட்டட் பார்ட்னர்ஷிப்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். எல்எல்பி இது ரிஜிஸ்டர் ஆஃப் கார்ப்பரேட் பதிவு செய்ய வேண்டும். மோஸ்ட்லி இதனை ப்ரொஃபஷனலிஸ்ட், லாயர்ஸு, அட்வொகேட்ஸு இவங்க எல்எல்பிஐ பார்ட்னர்ஷிப்பை ஆரம்பிக்கிறார்கள். இது எல்எல்பி பார்ட்னர்ஷிப், அதாவது எல்எல்பி என்பது என்னென்னா ப்ரைவேட் லிமிட்டில் இருக்கும் சரத்துக்களை, அதாவது அங்கே ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டு, குவார்ட்டர்லி போர்ட் மீட்டிங்கு, ஆனுவல் ஜெனரல் பாடி மீட்டிங்கு, டிசம்பரு, பேதாசின்மர், இப்படி பலவற்றை சுருக்கி எளிதாக்கி எல்எல்பியை உண்டு பண்ணியுள்ளனர். எல்எல்பி ஆக்கப்படுகிறது. அதனால் இது ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியோடு எல்எல்பி மிக எளிது ஆரம்பிப்பது. இந்த எல்எல்பிக்கும் பார்ட்னர்ஷிப்புக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன என்பதை அடுத்த வாரம் நான் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியை பற்றி கூறும்பொழுது உங்களுக்கு விளக்குகிறேன். ஏன்னா இப்போ பார்ட்னர்ஷிப் இந்த எல்எல்பியில் அப் டு 40 lakhs நோ ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டிங், அதாவது 40 lakhs டர்ன் ஓவர் செய்யும் எல்எல்பிக்கு ஆடிட்டிங், ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டிங் இல்லை. எபவ் 40 lakhs டர்ன் ஓவர் செய்யும்போது ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டிங் ஸ்டாட்னா ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டை வச்சு கம்பெனியை ஆடிட் செய்து ரிப்போர்ட் பண்ணணும். இது எல்எல்பிக்கு. நான் எபவ் 40 lakhs ஆகும்போது ஸ்டாச்சுட்டரி ஆடிட் கம்பல்சரி. ஸோ இந்த ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கும் எல்எல்பிக்கும் உள்ள வித்தியாசங்களை அடுத்த வாரம் நான் சொல்லுகிறேன். யார் எல்எல்பியை சேரலாம்னா யார் வேணால் 18 வயதுலேருந்து 65 வயதுக்குள் யார் வேணுமானாலும் எல்எல்பியில் சேரலாம். இந்த எல்எல்பியில் என்னன்னா லயபிலிட்டி லிமிட்டட், அதாவது நான் பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்கு லயபிலிட்டி அன்லிமிட்டட்னு சொன்னேன். ஜாயிண்ட்லி அண்ட் செவரலி பார்ட்னர்ஸ் ஆர் லயபிள் அப்படின்னு சொன்னேன். ஆனால் இந்த எல்எல்பி பார்ட்னர்ஷிப்பில், லயபிலிட்டி லிமிட்டட் பார்ட்னர்ஷிப்பில் அவங்க முதலீடு செய்த தொகை வரைக்கும் தான் அவங்க பொறுப்பு. லயபிலிட்டி லிமிட்டட், இதுதான் இந்த எல்எல்பியினுடைய பெனிஃபிட். நீங்கள் தொடர்ந்து எனது இந்த முதலாளி யூடியூப்பை பார்த்து வருகிறீர்கள் என்று தெரிகிறது. தயவுசெய்து லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.